கடன் தொகை வாங்கியிருந்தாலும் சரி, அந்த தொகை எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கிட்ட குடுக்க முடியலைனாலும், டைரக்ட்டா அந்த டைம்க்கு உங்களால குடுக்க முடியலைனாலும், டைரக்ட்டா அந்த டைம்க்கு உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியலைனாலும், நீங்க ஏதோ ஒரு பாக்ஸ்லயோ, இல்ல ஏதோ ஒரு பர்ஸ்லயோ நீங்க வந்து கடன் தொகையோட சிறு அமௌண்ட்ட இப்ப இந்த டைம்க்கு நான் அடைச்சிடுறேன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதி உங்க மனசார நெனச்சுக்கோங்க. நான் இந்த கடன் தொகை அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, ஒருத்தர் 10,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க. அது நீங்க தொடர்ந்து வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரீங்க. இன்னும் உங்களால கடன் அடைக்க முடியலைன்னா, அந்த 10,00,000த்துல உங்களால இப்போதைக்கு உங்க கையில 2,000 மட்டும் தான் இருக்குன்னா, அந்த 2,000த்த எடுத்து அந்த பர்ஸ்ல வச்சுக்கோங்க. எழுதிக்கோங்க. இந்த 10,00,000த்துல முன்பணமாக இந்த 2,000த்தை கட்டிவிட்டு மிச்சம் 9,98,000 மட்டுமே எனக்கு கடன் தொகை உள்ளது. நான் 2,000 பணம் கடன் தொகை அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதிட்டு மனசார அத நெனச்சுக்கோங்க. நீங்க 10,00,000த்துல 2,000 கடன் அடைச்சிருக்கேன்பா. மிச்சத்த நான் சீக்கிரம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கடன அடைச்சிருவேன். எல்லாமே உங்க மனதுக்கு குடுக்குற வலிமை தான். நீங்க அந்த மனதுக்கு அந்த வலிமைய குடுத்து நீங்க ரொம்ப பாசிட்டிவா யோசிச்சு நீங்க எடுத்து வைக்கும்போது, கண்டிப்பா உங்க கடன் சீக்கிரமா முடிஞ்சிருங்க. நீங்க இந்த நேரத்துல குறிப்பிட்டு என்ன செய்யணும்னா, உங்க கடன் தொகைய மட்டும் தான் நீங்க எடுத்து வைக்கணுமே கண்டி, அந்த ரூ. 2,000 வட்டிக்கு எடுத்து வைக்கிறதுன்றது எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது. உங்களால நேர்ல போய் குடுக்க முடியுமா? நீங்க இந்த மாரி 10,00,000த்துல 2,000 மட்டும் குடுக்குறேன். இத வாங்கி நீங்க அந்த கடன் தொகையில இந்த 2,000த்த கழிச்சுக்கோங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா, அந்த நேரத்துல போய் நீங்க அந்த 2,000த்த கட்டிடலாம். இல்ல அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னால எடுத்துட்டு போய் குடுக்க முடியாதுன்னா, அப்ப நீங்களே ஒரு டப்பாலயோ, ஒரு பர்ஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க தனியா அந்த அமௌண்ட்ட எடுத்து வச்சு, இது அந்த 10,00,000த்துல 2,000 நான் கடன அடைக்கிறதுக்காக முன்பணமா எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னு நெனச்சு மனசார நெனச்சு வச்சுட்டீங்கன்னா, அவங்கள எப்ப சந்திக்கிறீங்களோ, எப்ப உங்களால அந்த தொகைய குடுக்க முடியுமோ, அப்ப கடன் தொகைய திரும்பவும் சொல்றேன், அந்த மணி கடன் தொகைக்காக மட்டும் தான் பயன்படுத்தணுமே கண்டி, வேற எந்த ஒரு செலவுக்காகவும், வட்டிக்காகவும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. இப்ப இந்த மாதம் எந்த நேரத்துல மைத்ரேய முகூர்த்தம் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி இரவு 8:14 முதல் இரவு 9:58 வரை அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒண்ணா சேர்ந்து வருதுங்க. இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய கடன் தொகையை எடுத்து வச்சீங்கன்னா, சீக்கிரமா உங்க கடன் அடைஞ்சிரும்.